வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் கருதப்படுது. கோடீஸ்வர யோகம் உண்டாக பிரம்ம முகூர்த்த நேர பூஜை, செல்வம் செல்வாக்கு உயர சுக்கிரஹோரை வழிபாடு, கணவன் மனைவி பிரச்சனை தீர ராகு கால நேர வழிபாடு, மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைக்க மாலை நேர வழிபாடு, முன்னோர் வழிபாடு, கன்னிதெய்வ வழிபாடுன்னு பல வழிபாடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. 3-4-2026 பங்குனி மாதத்தின் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, இப்போ நான் சொன்ன வழிபாட்டில் எந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய போறீங்களோ, அதாவது முன்னோர் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை குலதெய்வ வழிபாடு செய்வீங்க, மகாலட்சுமி வழிபாடு செய்வீங்க, பிரம்மமுகூர்த்த நேத்திர வழிபாடு செய்யுங்க, நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, காலை எழுந்ததும் முதல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் வெள்ளிக்கிழமை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் தவறாமல் வீட்டில் தீபம் ஏற்றுங்க. அதுவும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் பசுவிற்கு பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி கொடுங்க. ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியம் குறையும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்ததுன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சப்பொடி அல்லது குங்குமம் வாங்கி கொடுங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீரும். வீட்டில் கணவன் மனைவி சேர்ந்து வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தலையில் சூடிக்கோங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் கருப்பு துணி உடுத்தாதீங்க. நல்ல சிகப்பு கலர், பச்சை கலர் இது மாதிரி நிறங்களில் உடை உடுத்தும் போது நேர்மறை ஆற்றல், தெய்வ சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் வெள்ளிக்கிழமை. இப்படி இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு சூட்சும பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் முதல்ல உலர் திராட்சை, கருப்பு திராட்சை சொல்லுவோம் இல்லையா, அது அந்த கருப்பு கலராக இருந்தாலும் சரி, இல்லை லேசாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், அதில் ரெண்டில் எது உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அது சிறிதளவு. அதற்கு அடுத்தது பேரிச்சம்பழம் சிறிதளவு, அதில் கொஞ்சம் கல்கண்டு. இந்த 3ஐ ஒன்றா போட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன வழிபாட்டில் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் சரி, காலை எழுந்ததும் முதல்ல இந்த 3 பொருளை ஒன்றா போட்டு உங்கள் வீட்டு பூஜையில் கொண்டு போய் வச்சுருங்க. அதை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் விளக்கு பொருத்தி காலையில் பூஜை செய்கிறது, நான் ராகு கால நேரத்தில் தாங்க பூஜை செய்வேன், பரவாயில்லைங்க, நான் சாயங்காலம் தாங்க விளக்கு பொறுத்துவேன், ஆஃபீஸ் போயிட்டு பரவாயில்ல, காலையில் எழுந்ததும் இந்த 3 பொருளையும் மட்டும் ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜையில் வச்சுருங்க. முடிந்தால் ஒரு விளக்கும் பொருத்திடுங்க. நாளை தினம் இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை, அதாவது இந்த நெய்வேத்தியமே சொல்லலாம், இந்த ஒரு பிரசாதத்தை நீங்கள் பூஜையில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருளால் உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீருங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர், மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.